الرحمن الرحيم أفلا يتدبرون القرآن ولو كان من عند غير الله لوجدوا فيه اختلافا كثيرا صدق الله العظيم. سورة الفاتحة ഖുർആന്റെ ആരംഭം സൂറത്തുൽ ഫാത്തിഹ. അപ്പൊ ഖുർആനെ ആരംഭിച്ചിരിപ്പത് സൂറത്തുൽ ഫാത്തിഹ കൊണ്ട്, அதனால அதுக்கு ஃபாத்திஹா என்ற பெயர். இரண்டாவது, உம்முல் குர்ஆன் என்ற ஒரு பெயர் குர்ஆனுக்கு இருக்குது. உம்முல் குர்ஆன், அதாவது குர்ஆனுடைய மொத்த அனைத்து விடயங்களும் அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் குறிப்பிட்டுள்ளார் என்று சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அப்படி அதிகமான பெயர்கள் இருக்கிறது. பிஸ்மில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பது அது சூரத்துல் ஃபாத்திஹாவுடன் சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஆயத்து அல்ல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதிலிருந்துதான் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஆரம்பம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பது அதனுடைய கருத்து எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் எத்தனையோ இடங்களில் ஷைத்தானை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இரண்டாவது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதனுடைய கருத்து அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன். அதனுடைய கருத்து. இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் 4 சொற்கள் கொண்டு. அல்லாஹ் முதலாவது இஸ்ம் என்ற சொல், இரண்டாவது அல்லாஹ் என்ற சொல், மூணாவது ரஹ்மான் என்ற சொல், நாலாவது ரஹீம் என்ற சொல். 4 சொற்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த ஆயத்துல 4 சொற்கள் இடம்பெற்றிருக்கின்ற. முதலாவது அல்லாஹ் என்ற வார்த்தை. அல்லாஹ் என்ற வார்த்தை எடுத்தானாங்க. அல்லாஹ் என்ற வார்த்தை அது உலகத்தில் அந்த பெயருக்கு வேறு யாருக்குமே சொந்தம் கொண்டாட முடியாது. அது அல்லாஹுக்கு மாத்திரம் உரிய ஒரு பெயர் தான் அல்லாஹ் என்ற பெயர். குர்ஆனில் கிட்டத்தட்ட 2500 தடவைகளுக்கு மேல் அல்லாஹு தஆலா அல்லாஹ் என்ற வார்த்தையை குர்ஆனில் அவன் கூறியுள்ளான். அல்லாஹ் என்ற வார்த்தையின் அடிப்படை கருத்து எங்கிருந்து வருகிறது என்றால், அதாவது அமைதி என்ற ஒரு அடிப்படை சொல்லில் இருந்துதான் அல்லாஹ் என்ற வார்த்தை அரபியில் வருகிறது. சுருக்கம் என்னவென்றால், உலகில் உள்ள அத்தனை மனிதர்களுடைய உள்ளங்களும் அமைதி அடைவது அந்த அல்லாஹ் என்ற அவனுடைய ஞாபகத்தை கொண்டுதான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இதை குறிப்பிடுகிறான். அல்லதீன ஆமனூ வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். இந்த உள்ளங்கள் சாந்தி அடைவதெல்லாம் அல்லாஹுடைய ஞாபகத்தை கொண்டு மட்டும்தான். அல்லாஹ் என்ற பெயர். இரண்டாவது ரஹ்மான். பிஸ்மில்லாஹ் அல்லாஹுடைய பெயர். இரண்டாவது ரஹ்மான். அதுக்கடுத்து ரஹீம். இந்த ரஹ்மான் ரஹீம் இதுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ண தமிழ்ல அளவற்ற அருளாளன் டிரான்ஸ்லேட் பண்ணிடலும். ஆனா அதனுடைய தஃப்சீர் என்ன? ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த 2 வார்த்தைகளும் ரஹ்மத் என்ற சொல்லிலிருந்து பிரிந்து வந்தது. அதனுடைய அர்த்தம் இரக்கம், மென்மை, மன்னிப்பு, இப்படிப்பட்ட எத்தனையோ கருத்துக்களை பொதிந்ததுதான் அந்த ரஹ்மத் என்ற வார்த்தை. அதிலிருந்து பிரிந்து வந்ததுதான் ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தை. ரஹ்மான் என்ற வார்த்தை அது அல்லாஹுக்கு மட்டும் குறிப்பானது. அந்த வார்த்தையை வேற எவருக்கும் பாவிக்க முடியாது. ஆனால் ரஹீம் என்ற வார்த்தை அது வேறு மனிதர்களுக்கும் பாவிக்க முடியுமான வார்த்தை. இதனால்தான் ரஹ்மான் ரஹீம்
இரண்டு வார்த்தைகளுக்கும் ஒரே அர்த்தம் போல் இருந்தாலும் அல்லாஹு தஆலா ரஹ்மான் என்ற வார்த்தையை முதலில் கொண்டு வந்துட்டு ரஹீம் என்ற வார்த்தையை இரண்டாவது கொண்டு வந்ததன் நோக்கம் ரஹ்மான் என்பது அல்லாஹுக்கு மட்டும் குறிப்பான வார்த்தை. ரஹ்மான் என்றா நான் ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லிட்டு போறேன். ரஹ்மான் என்றா அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அது காஃபிராக இருக்கலாம், அது முஃமினாக இருக்கலாம். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹு தஆலா இரக்கம் காட்டுகிறான். அவனை இணை வைக்கக்கூடியவர்கள் என்று காஃபிர்களுக்கு அல்லாஹு தஆலா உணவளிக்காமல் இருப்பதில்லை. இதனால் தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் ஹதீஸிலே தெளிவுபடுத்தினார்கள், லவ் கானத் துன்யா தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதத்தின் சகா காஃபிரா மின்ஹா ஷர்பத மாஇன். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை ஒரு கொசுவுடைய இறக்கையினுடைய அளவுக்கு சரி பெருமதியாக அவரிடத்தில் வைத்திருந்தால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இருக்கும் ஒரு காஃபிர்களுக்கு தண்ணீர் சொட்டை கூட கொடுத்திருக்க மாட்டான் என்பதா. அன்பானவர்களே, இந்த உலகம் அல்லாஹ்விடத்தில் அற்பமானது. அதனால் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா எவருக்கும் எதையும் கொடுப்பான். இதனால் தான் ரஹ்மான், இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா அனைவருக்கும் இரக்கமானவன், அது காஃபிராகட்டும் முஃமினாகட்டும். ஆனால் ரஹீம் என்ற வார்த்தை அது அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தஆலா முஃமின்களுடன் மட்டும்தான் இரக்கமாக இருப்பான். அந்த இடத்தில் அல்லாஹு தஆலா காஃபிர்களுக்கு இரக்கம் காட்ட போவதில்லை. அதனால் தான் இன்னல்லதீன கஃபரு வமாது வஹும் குஃபார் ஃபலன் யுக்பல மின் அஹதிஹிம் மில்உல் அர்ளி ذهبا ولو افتدى به أولئك لهم عذاب أليم وما لهم من ناصرين. யார் இந்த உலகத்தை விட்டும் காஃபிரான நிலைமையில் மரணிப்பார்களோ கியாமத்துடைய நாளில் அவர்கள் சுவர்க்கம் போக வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்துடைய அளவு தங்கத்தை கொண்டு போய் அல்லாஹ்விடம் கொடுத்தாலும் அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர்களே, கியாமத்துடைய நாளில் ரஹீம் அல்லாஹ் தஆலா முஃமின்களுடன் மாத்திரம்தான் இரக்கமானவன். இதனால்தான் ரஹ்மான் என்ற வார்த்தையும் ரஹீம் என்ற வார்த்தையும் ஒன்று இருந்தாலும் அதை முற்படுத்தி இதனை பிற்படுத்தி கொண்டு வருவதற்கு காரணம் ரஹ்மான் என்ற வார்த்தை அல்லாஹுக்கு மட்டும் குறிப்பானது, ரஹீம் என்ற வார்த்தை வேறு இடங்களும் பயன்படுத்த முடியும் என்பதற்காக வேண்டி.